சப்த ரிஷிகளில் ஒருவரான காஷியப்ப ரிஷி அவரின் மனைவி அதிதி அவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நிறைமாத கர்ப்பிணி. அந்த வேளையில் யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு கதவை தட்டி, பசிக்குது, சாப்பிட ஏதேனும் இருக்கா, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. கர்ப்பிணியான அதிதி சிரமப்பட்டு எந்திரிச்சு வாசலுக்கு போறதுக்குள்ள யாசகம் கேட்டு வந்தவர் கோபப்பட்டு தாமதமா வந்த அதிதியை பார்த்து, உன் வயிற்றில் இருக்கும் குழந்தை இறந்து போகணும்னு சபிச்சுட்டு போனாரு. இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த அதிதி தன் கணவர்கிட்ட நடந்த சம்பவங்களை பற்றி சொன்னாங்க. அப்ப காஷியப்ப ரிஷி தன்னுடைய தவ வலிமையால இறைவனை வேண்டி அதிதியின் வயிற்றில் கையை வச்சு, நமக்கு அழிவில்லாத ஒரு மகன் கிடைப்பானும் அவனுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும்னு ஆசீர்வதிச்சாங்க. ரிஷியின் ஆசையை பெற்று பிறந்த அந்த புதல்வன் தான் சூரிய தேவன். அவன் தான் விஷ்ணுவின் அம்சமாக இந்த உலகுக்கு ஒளியை வழங்கிக்கிட்டு இருக்காரு. இவரே சூரிய நாராயணன்னு அழைக்கப்படுகிறார். நாராயணரோட வலது கண்ணாக சூரியன் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை பகவான் விஷ்ணு சூரியனுக்கு வழங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. இந்த ரதத்தின் சாரதியின் பெயர் அருணன்.